ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக் ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். இந்த பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸி. இதில் வந்து இந்த ரெசிபி என்னதுக்கு முன்னாலே இந்த மசாலா பார்த்துக்கிடுங்க. இதில் வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6லேருந்து 8 வெள்ளைக்கூடு, இது பூண்டு மொட்டு, வேறு அதில் 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது போட்டு நல்லா மை போல் அரைச்சிருங்க. அதுக்கு பிறகு ஒரு கடாய் எடுத்துக்கிடுங்க. ரெசிபி பாருங்கள், உங்கள் பக்கத்தில் அந்த இதில் ஸ்க்ரீனில் பாருங்கள் தெரியும். ஸோ இந்த கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சோம்பு போட்டுக்கிடுங்க, ஜீரகம் போட்டுக்கிடுங்க. இதில் வந்து கடுகு போட தேவையில்லை. இதே பொடி போது அப்படி ஒரு வாசனை தெரியுமா, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. நிறைய பேருக்கு பிடிக்காது. முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க, இதில் முட்டையும் இல்லை கோஸும் இல்லை, ஆனால் சூப்பரான கூட்டு சார். இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ஓகே, அந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகமும் பெருங்கு சீரகம் போட்ட பிறகு அது பொடிஞ்ச பிறகு இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலா போடுங்க. இதை நல்லாவே கிண்டிடுங்க. நான் பண்ணுற ரெசிபியில் நீங்கள் எப்போவுமே பார்ப்பீங்க, இது எல்லாம் சிம்பிளாக மசாலா இருக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள், பிறகு ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள், பிறகு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் குறையாவே இது உப்பு. காயம் கண்டிப்பாக எல்லாம் டிஷ்ஷில் இருக்கும் பாருங்கள். காயம் பெருங்காயமும் இது வெள்ளை கூட நான் மேக்ஸிமம் எல்லா டிஷ்ஷில் போடுவேன். முட்டையில் கூட போடுவேன். ஒரு ஆம்லேட் பண்ணாலும் நான் போட தான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இதை போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டி கொஞ்சம் நேரம் இதை வந்து மூடி போட்டு மசாலாவை நல்லா அவிக்க வைங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து அந்த எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வந்து மசாலா நல்லாவே குக் ஆகிட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சிம்பிள் ரெசிபி, ரொம்ப குயிக்காக பண்ணலாம். இந்த கேபேஜை வந்து நான் துருவி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. இது நிறைய பேருக்கு கேபேஜ் வந்து பிடிக்காது. நீங்கள் ஆனால் இந்த டிஷ் ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்தி கூடயோ ரைஸ் கூடயோ நீங்கள் சாப்பிட்டா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ருசியும் எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதான். கேபேஜை போட்டு நம்ம கிண்டிட்டோமா, கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கிடுங்க. ஆனால் நான் தெளிக்கல, ஏன்னா இந்த மசாலாவில் கொஞ்சம் நான் தண்ணி ஏற்கனவே போட்டிருந்தேன். அப்போது இது நல்லாவே குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், இவ்வளோ மேலே நிறைஞ்சாப்பே இருக்குல்ல, இது கொஞ்சம் நேரத்தில் கீழே நம்பிடும். அப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இவ்வளோ தான். உங்களுக்கு ரொம்ப வேல்யூ இல்லை, ரொம்ப இதில் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு ரொம்ப வேல்யூ இல்லை, அட் த சேம் டைம் ரொம்ப கஷ்டமும் இல்லை. ஒரே பாட்டில் செஞ்சிட்டோம் நம்ம. இது வேறு. இந்த பாருங்கள், லாஸ்ட்டில் நான் இதில் வந்து கொத்தமல்லி இலை போட்டு துருவி இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து அன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் பருப்பு குழம்பு இருந்தது, கொஞ்சம் தாலும் கொஞ்சம் ரைஸ் இருந்தது, மிச்சம் இருந்தது. அப்போது அதை கூட வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப இதாக இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனஸ்ட்டாக என் வீட்டில் வந்து யாருமே எந்த சாப்பாடு நான் பண்ணாலும் இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லே மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் நான் அந்த சிஸ்டமோட தான் இருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்து சமையல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.